லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீ ஒன்னும் கவலைப்படாத. அக்காவை கட்டிக்க போற மாப்பிள்ள இருக்காகல, அவங்க பெரிய வாத்தியாரு தெரியுமா? அவங்க கிட்ட சொல்லி உனக்கு அக்கா பாட சொல்லி தர சொல்றேன். அப்புறம் பாரு, அடுத்த மாசமே என் செல்லமாதான் வகுப்புலயே முதல் இடம். இப்ப செந்தில் இருக்க நிலைமையை அவளுக்கு புரிய வச்சு சமாதானப்படுத்தலான்னு பார்த்தா இவன் என்னடான்னா இவன்ட்டே படிச்சு டீச்சர் ஆகலாம்னு ஆசைப்படுறாளே. இவன்ட்ட என்னத்த பேசாம அக்காட்ட போய் செந்தில் வாத்தியார் இல்லைங்கிறத சொல்லி அக்காவை சமாதானப்படுத்த பார்ப்போம். இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு எடுத்துட வேண்டியதான். அக்கா, அந்த இந்தான்னு கடைசியில நம்ம செந்திலுக்கு கல்யாணமே நடக்க போகுதுல்ல. பொறவு அண்ணா அக்கா இதுக்காக எம்பிட்டு பிரச்சனையை பார்த்திருக்கேன்னு சொல்லி மாறாது இல்லக்கா. இதுல எனக்கு என்ன பெருமை வேண்டி இருக்கு? பொறவு நம்ம செந்திலுக்கு பெரிய இடத்துல கல்யாணம் நடக்க போகுது, அது உனக்கு பெருமை இல்லையாக்கா? பெருமைதான். இதான் சரியான நேரம், தனியா கூப்பிட்டு சொல்லிட வேண்டியதான். இன்னைக்கு செந்திலுக்கு கல்யாணங்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இதை விட 1000 மடங்கு பெருமையாவோ சந்தோஷமாவோ எனக்கு எப்ப இருந்துச்சுன்னா, என்னைக்கு முதல் தடவை நான் வாத்தியார் ஆயிட்டேன்னு என்கிட்ட வந்து சொன்னானோ அன்னைக்குதான். அன்னைக்கு நான் பட்ட சந்தோஷத்தை சொல்லி தீராது. இது வேலைக்காகாது. நான் முதல் தடவை தாயான அந்த சந்தோஷம் எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த சந்தோஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் அவ்வளவு பெருசு இல்லக்கா. இல்ல, இது சரிப்பட்டு வராது. அக்கா இன்னும் பழைய கதையவே பேசிக்கிட்டு இருக்கு. இப்ப போய் இதை போய் சொன்னோம்னா அம்பிட்டுதான். இது வேலைக்கு ஆகாது. இதை யார்கிட்ட சொல்லி சமாளிக்கிறது? பரவாயில்லையே, சம்மந்தி ஜாலி மூண்டதே இருக்காரு. போய் பயப்படாம பேசி பார்க்கலாம். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். செந்தில், இவர் ஸ்கூல்ல மைக் செட் போடுறவராச்சே, இவர் எங்க இங்க? என்னப்பா செந்தில், பேய பார்த்த மாதிரி அரண்டு போயிருக்க. ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தெரிஞ்சவங்க கல்யாணமா? அட, மாப்பிள்ள உனக்கு ரொம்ப நெருக்கமோ? மாப்பிள்ள ரூம் வரைக்கும் போறீங்க? என்னப்பா, மாப்பிள்ள என்ன பெரிய இடமா? பின்ன இருக்காதா? சிதம்பரம் ஐயா மகளை கொடுக்குறாருன்னா உன்ன மாதிரி ஸ்கூல் கிளர்க்குக்கோ இல்ல என்ன மாதிரி மைக் செட் போடுறவனாவோ இருப்பானா? ஆமா, உனக்கு மாப்பிள்ள என்ன முறை வேணும்? அண்ணா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குண்ணே, நான் வந்துடுறேன். சரிடா, மாப்பிள்ளை பார்த்துட்டு சீக்கிரம் வந்துரு. பெரிய வீட்டு கல்யாணம், சாப்பாடுலாம் அருமையா இருக்கும். நம்மலாம் இந்த மாதிரி இடத்துல தான் நமக்கு கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட முடியும். நீ வேற மாப்பிள்ளையோட சொந்தம்னு சொல்ற, அவர் பேரை சொல்லி 4 ஜாங்கிரி எக்ஸ்ட்ரா சாப்பிடலாம். சீக்கிரம் வா, நான் போய் வேலையை முடிச்சுட்டு பந்தில போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா வா. இவன் வேற இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இப்ப இது வேறயா? இவன் வேற சரியான ஓட்டவையாச்சே. அடுத்தது நாம வேற மேடை மேல ஏறணும். இவன் பார்த்து எதுவும் உளறி தொலைக்காம இருக்கணுமே.
ஏப்பா சிதம்பரம், உன் சின்ன மகன் உமாவை எம்புட்டு பெரிய பவுசான இடத்துல கட்டி கொடுக்குற பிரபு, அதே மாதிரி உன் பெரிய பொண்ணு அமுதாவையும் டாக்டருக்கோ இன்ஜினியருக்கோ கட்டி கொடுக்காம ஏன் இப்படி வசதி குறைபாடு உள்ள இடத்துல கட்டி கொடுக்குற? எனக்கு முன்னாடி அப்படியெல்லாம் ஆசை இருந்ததுப்பா. அமுதாவை பெரிய பணக்காரவங்க பதவிக்காரவங்கெல்லாம் கேட்டு வந்தாங்க. ஆனா அவங்களையெல்லாம் விட்டுட்டு ஏன் இப்படி வசதி குறைவான இடத்துல என் பொண்ணை கட்டி கொடுக்கறேன்னா எல்லாம் என் மக ஆசைப்பட்டதுக்காகத்தான். அதையும் தாண்டி சொல்லணும்னா என் மூத்த மாப்பிள்ள ஒரு வாத்தியாரு. உத்தியோகத்துக்கு ஏத்த மாதிரி பண்பான பக்குவப்பட்ட மனுஷன். இதை விட பெரிய பெருமை வேற என்ன கிடைக்க சொல்லுங்க? அப்படி சொல்லுங்க சிதம்பரம். ஆத்தி, இப்ப போய் நம்ம உண்மை சொல்லியிருந்தா மாப்பிள்ள கதை முடிஞ்சிருக்கு. இதனடா கொடுமையா இருக்கு. அமுதா என்னடான்னா செந்தில் வாத்தியாருங்கிற கனவுல மிதக்குறா. அக்கா என்னடான்னா அவன் கல்யாணத்தை விட அவன் உத்தியோகம் தான் பெருமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இவர் என்னடான்னா வசதியை விட வாத்தியார் பதவி பெருமைன்னு பெருசா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவங்களுக்கெல்லாம் செந்திலோட உண்மையான குட்டு தெரிஞ்சா என்ன நடக்குமோ? எல்லாத்தையும் அந்த மேல இருக்க வந்தே காப்பாத்தணும். முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் நடக்கிறத பாத்துக்கலாம். நிறுத்துங்கப்பா, என்ன பாடி அடிக்கிறீங்க? உனக்கு என்ன மனசுல பெரிய பாளைய நினைப்பா? இவர் தில்லானா மோனபல் சிவாஜி. உங்களால தூக்கமா வருதுப்பா. லேட்டஸ்ட் ட்ரெண்டா அடிங்கப்பா. லேட்டஸ்ட் படம்லாம் பாக்குறீங்களா இல்லையா? ஏன் தம்பி உன் தாத்தாட்ட சொல்ல மாட்டியா? அப்போ இப்போ லேட்டஸ்டா ஒரு விஜய் படம் வந்துச்சுல, அதுல மலமை பித்தா பித்தாகன்னு ஒரு பாட்டு இருக்கு. அதை வாசிக்கிறீங்களா? அதெல்லாம் வாசிக்க படம் பார்க்கலையா? அதெல்லாம் பார்க்கணும்ல, அப்பதான் லேட்டஸ்ட் தெரியும். சரி, குத்து பாட்டு அடிங்க. நல்லா ஆடுற மாதிரி அடிங்க. நல்ல அடியா பழையா, நல்ல அடியா. ஐயா, முகூர்த்தத்துக்கு நாளை ஆகுது. பொண்ணு மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. இளங்கோ, ஊர்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? இளங்கோ, அப்பச்சி பொண்ணு மாப்பிள்ளைய வர சொல்லு. சரிங்க அப்பச்சி, நான் வந்துடுறேன். பேசிட்டு இருக்கேன், நான் வந்துடுறேன். பாத்தியாமா என் புருஷனை? அவர் அப்பா கண்ணை காட்டணும்னு எப்படி புரிஞ்சுக்கிட்டு காத்தா ஓடுறாருன்னு. என்னைக்காச்சும் என் கண்ணை பார்த்து என்ன புரிஞ்சு நடந்திருக்கிறாரா? இப்ப இதுவாடி முக்கியம். நீ சொன்ன மாதிரி இந்த செந்தில் பையன் நடந்துக்குவான்ல, ஏமாத்த மாட்டான்ல? மா, அப்படி மட்டும் மாத்தி நடந்தா என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியுமா? நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. பொண்ணு மாப்பிள்ளையும் சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்க.
கொஞ்ச நேரத்துல உன்ன கல்யாண மேடையில ஏத்துவாங்க. அப்ப நீ என்ன பண்றேன்னா, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, காரணம் எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு இறங்கி போய்கிட்டே இருக்க. இந்தாங்க, இதை வாங்கிக்கோ. புஷ்பத்தை எடுத்து கலசத்து மேல போடுங்க. கன்னியாதானம் பண்ணணும். உன்னோட தோப்புனார் மேல வாங்கோ. சிதம்பரம் ஐயா, இதை பொண்ணு மாப்பிள்ளைக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. மாப்பிள்ளை வாங்கிக்கோங்க. மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வாங்குவோம். பொண்ணுக்கு கூரை புடவை கொடுக்கணும். டேய் தம்பி, நீ போய்யா. சரிக்கா. கே செந்தில் BA BEd. செந்தில் ஆசிரியரா? என்ன இது, மாப்பிள்ள ஃப்ரெண்டு அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தான். செந்தில் ஆசிரியர்னு போட்டிருக்கு. சரி, போய் பார்த்துருவோம்.
செந்தில், என்ன செந்தில், மொய் எழுதி பந்தியில விருந்து சாப்பிடுவான்னு பார்த்தா மொய்ய வாங்கி விருந்து சாப்பிட போறியலோ? உன் பேனரை பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டேன். பொண்ணுக்கு ஏதோ குறை இருக்கும்னு நினைச்சா போர்டை பார்த்த உடனே தான் தெரியுது நீ ஏதோ ஃப்ராடு பண்ணிருக்கேன்னு. என்னடா பண்ணி வச்சிருக்க? வெளியில செந்தில் BA BEd ஆசிரியர்னு போட்டு வச்சிருக்கு. நீ எப்ப BA BEd படிச்சு வாத்தியாரான, அதுவும் எனக்கு தெரியாம? போன வாரம் டீச்சர்ஸ் மீட்டிங் கூட நான் மைக் செட் போடும்போது நீ டீயும் பிஸ்கட் தானடா கொடுத்துட்டு இருந்த. இந்த பாரு, சிதம்பரம் வட்டிக்கு காசு கொடுக்கும்போது கூட பணத்தை 10 தரம் தடவி பாப்பாரு. பொண்ணை எப்படி விசாரிக்காம கொடுத்துருப்பாரு? அது இல்ல, அது வந்து சரி சரி புரியுது செந்தில். நம்மள எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்கிறது? ஏதோ ஒரு பெரிய இடம் கிடைச்சிருக்கு, வளைச்சி போட்டுட்ட. ஆனா இங்க பாரு, மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்க, வேலையும் போயிடும் பொண்ணும் போயிடும். வேலை போனா பொழப்பு போயிடும், பொண்ணு போனா வாழ்க்கையே போயிடும். செந்தில், பார்த்து சூதானமா இருந்துக்க. தெரிஞ்சா உன்னைய வாரி விட்டுருவானுங்கடா. ஏதோ ஃப்ராடு பண்ணி கல்யாணம் பண்றான் போல. யாருக்கிட்டயும் மாட்டிக்காம கல்யாணம் பண்ணா சரிதான். நம்ம என்ன பண்ண முடியும்? கடவுள் தான் இவனை காப்பாற்றணும். அந்த அமுதாவை நான் விட மாட்டேன். ஏத்தா, இப்படி நின்னா நான் எப்படி உயர சுத்துறது? கொஞ்சம் தள்ளி நில்லுமா. இந்தாங்க. என்னது இது? என்ன அப்படி பாக்குற? பணத்தை முன்ன பின்ன பார்த்தது இல்ல? இது பணம்னு தெரியுது, எனக்கு எதுக்கு தரீங்க? ஆமா, நீங்க யாரு? நாங்க யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? இது உங்களுக்கு தான், இதை வச்சுக்கோங்க. எனக்கா? நான் என்ன பண்ண? எனக்கு எதுக்கு இம்புட்டு பணம்? இந்த பணம் நீங்க பண்ணதுக்கு கிடையாது, இதுக்கப்புறம் நீங்க பண்ண போறதுக்கு. புரியலையே எனக்கு. சொல்றேன். அந்த செந்தில் பைய ஸ்கூல்ல தான் நீங்க வேலை பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். உண்மையா அவன் வாத்தியார் இல்ல, கிளர்க்கு தான்னு எனக்கு தெரியும். ஆமா, அதுக்கு நான் பண்றதுக்கு என்ன இருக்கு? அவன் உண்மையிலே வாத்தியார் இல்ல, கிளர்க்கு தான்னு நான் சொல்லும்போது நீங்க சபையில வந்து சொல்லணும். என்ன யோசிக்கிறீங்க? அடுத்தவங்களை ஏமாத்தி பொழைக்கிற அந்த செந்திலே எதை பத்தியும் யோசிக்காம இருக்கும்போது உழைச்சு சம்பாதிக்கிற நீங்க ஏன் இம்பிட்டு யோசிக்கிறீங்க? பேசாம இந்த பணத்தை மட்டும் வாங்கிக்கோங்க. இல்லங்க, 1000 தான் இருந்தாலும் அவன். உங்க வீட்டு பொண்ணு வாழ்க்கைய இப்படி ஒருத்தன் பொய் சொல்லி ஏமாத்தினா நீங்க சும்மா இருப்பீங்களா? நீங்க கல்யாண பொண்ண வேத்தாலா நினைக்காம கொஞ்சம் உங்க தங்கச்சியா யோசிச்சு பாருங்க. எல்லாம் அவன் நல்லதுக்கு தானே. இன்னும் என்ன தயக்கம்? இன்னும் சொல்ல போனா நான் ஒண்ணும் உங்களை பொய் சொல்ல சொல்லலையே, உண்மையதானே சொல்ல சொல்றேன். ஃப்ராடு பண்ண அந்த செந்திலே யோசிக்காத போது உண்மையை சொல்ல நீங்க ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? சரிங்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கை நம்மளால நல்லா இருந்துச்சுன்னா நல்லது தானே. நான் உண்மையை சொல்றேன். இந்தாங்க. அம்மா போட கொடு. இந்த நாங்க கால் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உண்மையை சொன்னா போதும். உங்க போன் நம்பரை கொடுங்க. உங்க பேர் என்ன? மோகன், மைக் மோகன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், டெல் மீ யுவர்
ஸ்வீட் நேம் ப்ளீஸ். நாகலட்சுமி. நாகலட்சுமி, அதான் கொத்துறீங்களா? இந்த மையா இவ்வளவு கோவமா இருக்காங்க? இவங்க பேர் என்ன, கோமதியா? வான்மதி. சொன்ன வேலையை ஒழுங்கா செய்யட கருவாப்பையில. ஆமா, இவங்க அப்படியே டீ கலரு. மேடம் ப்ளீஸ் டேக் யுவர் லெக் மேடம். ஒயர்னஸ்க்கு தேங்க் யூ. ஏண்டி இப்ப எதுக்கு இந்த கருவாப்பையிலுக்கு இவ்வளவு பணத்தை கொடுக்குற? அதான் செந்தில் எல்லாரும் முன்னாடி உண்மையை ஒத்துக்கிறேன்னு சொல்லிருக்கான்ல. இல்லம்மா, அவனை நம்ப முடியாது. ஒருவேளை அவன் நம்மளை ஏமாத்திட்டானா அதுக்குதான் ஒரு சேஃப்டிக்கு இவனை ரெடி பண்ணிருக்கேன். செந்தில் நம்ம காலை வாரி விட்டா இவன் வேலையை முடிச்சிருவான்.